ஹரிஷ் கல்யாண். தாராள பிரபு, தாராள பிரபு, தாராள பிரபு. அது வேணாமா? ஐயா, என்ன சொல்லையா? தலைவர் வராங்க. சேதுபதி? ஆமாங்க ஐயா. நான் இங்க வந்திருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? அவர் பொண்ணை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. சொல்லையா? ஐயா, சிதம்பரம் மாதிரி தெரியுது. சிதம்பரம் சிதம்பரம். அது சரி. மச்சான், அங்க பாருடா. எப்படா இருக்கு? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. உன்னை பார்த்து எப்படி நாளாச்சு? இன்னைக்கு தான்டா வந்தேன். நீ சுகமா இருக்கியா வடிவு? நல்லா இருக்கேன். என்ன மாப்பிள, மறுபடியும் இவளை எப்படி பாக்குறதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டா வந்து நிக்கிறா. என்னால நம்பவே முடியலடா. அந்த பொண்ணோட அப்பா உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுடா. அப்படின்னா பிரச்சனையே இல்ல. என்ஜாய். சிதம்பரம், நீ ஊருக்கு வந்ததை கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? இப்ப கூட நான் செல்லையவ பார்க்க தான் வந்தேன். நீ குடும்பத்தோட நிக்க. ஏன் சிதம்பரம், இதெல்லாம் உன் பிள்ளைங்களா? ஆமா, அது என் மூத்த பொண்ணு. வணக்கம். இது மாப்பிள. வணக்கங்க. இது என் பையன் தனுஷ். ரொம்ப சந்தோஷம். சோ அப்பாவோட ஃப்ரெண்டோட மகனா இவரு? சின்ன பிள்ளைல எல்லாரையும் பார்த்தது, இப்ப அடையாளமே தெரியல. இது என் சின்ன பொண்ணு. வணக்கம் ஐயா. 2 பிள்ளைங்க தானே சொன்ன? 3ஆவதா பிறந்துட்டாளோ? இல்லப்பா, என் தங்கச்சி மக. அம்மா அப்பா இல்ல. நான் தான் என் பொண்ணா நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நல்ல விஷயம். மருமகளை மகளாகிட்ட. சிதம்பரம், இது என் பொண்ணு. வணக்கம். என் சின்ன வயசு சிநேகிதம்மா, உனக்கு மாமா மாதிரி. இல்ல சிதம்பரம், வந்தவன் நேரா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? எங்க தக்கறல? நம்ம வீட்டுல தாயா இருக்காரு. வந்ததுமே வந்து உங்களை பார்க்க சொன்னேன். ஐயா தான் வர மனசு இல்லாம இருந்துட்டாங்க. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நல்ல நேரத்துல வந்திருக்க. வா, சாமி கும்பிடலாம். சரி, சாமியை கும்பிட்டுட்டு சவகாசமா பேசுவோம். சரிடா. அம்மா தாயே, எல்லாரும் உங்க மனசுல உள்ள ஆசைகள்லாம் நிறைவேறணும்னு அம்மனை நல்லா வேண்டிக்கிங்க. தாயே, நாங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு நீதாம்மா எங்களுக்கு நல்ல வழியை காட்டணும். எங்க அக்காக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இனி உங்களுக்கு எந்த குறையும் வராது. இல்ல சிதம்பரம், உன்கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. வா, அப்படி போய் பேசுவோம். அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. மாமா தானே நிக்கிறான், பேசுமா. டேய், அவதான் ஏதோ முக்கியமா பேசணும்னு சொல்றான்ல. நீ பேசிட்டு வா, நம்ம அப்புறமா பேசலாம். அப்பா, உங்க ஃப்ரெண்டோட பையனை தான் நான் அக்காக்கு மாப்பிள்ளைய பார்த்தேன். நான் சொன்னது அவரை தான். என்னல சொல்லுத? சிதம்பரத்தோட மகனை மார்க்கெட்ல பார்த்தேன்னு சொன்ன? ஆமாப்பா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட அக்காவை பத்தி பேசுங்க. நான் என்ன? வாங்கப்பா, பேச வாங்க.
மச்சான் ஆ? உன்னை அவளுக்கு பிடிக்கல போல இருக்குடா. அதான் உங்க அப்பா அதுல ஏதோ சொல்லிட்டு போயிருக்கா. போடா முட்டாள். உங்க ஃப்ரெண்டு பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன கட்டிக்க சம்மதமான்னு கேட்டு சொல்லுன்னு சொல்லியிருப்பா. செம்ம கற்பனை மச்சி. ம், என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம். ம். போ. வா. சிதம்பரத்துக்காக யாரும் பச்சாதாவப்படோ பழுதாவப்படோ வேணாம். ஆடிட்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு தந்துடுறேன். இத்தனை வருஷமா நீங்க தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு. திடீர்னு இப்படி ஒரு நிலைமைன்னா நேரம் காலம் தாங்க சரியில்லை. நம்ம ஜோசியரை பார்த்து கேட்போம், கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். எல்லா பாரத்தையும் குலதெய்வத்து மேல போட்டுட்டு அதை தேடி போய் பூஜை பண்ணிட்டு வாங்க. என்னால சிதம்பரம் இவ்வளவு நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. என்னால நான் செய்ய மாட்டேனா? அதான் கோயிலுக்கு வந்துட்டோம் இல்ல. செல்லையாவும் இனி எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் சரியாயிடும். மனசை போட்டு குழப்பிக்காத.